தமிழ்நாடு அரசாங்கம் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் பாகுபாடு இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் பேருக்கு வந்திருக்கு, கொஞ்சம் பேருக்கு வரல. அதை என்னன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்து, அதாவது இந்த மாதத்துக்கு உள்ளது, அடுத்த மாதத்துக்கு உள்ளதை இப்பயே போட்டாங்க. எலெக்ஷன் ஏப்ரல் மாதம் வரைக்கும் அதையும் இப்பயே போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வராமல் போயிடுவோமோ, எதுக்கும் மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுன்னு அதுவும் 2000 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5000 ரூபா போட்டிருக்காங்க. இதை தவிர ஓட்டுக்கு காசு வருமா அப்படின்னு நம்ம யோசிக்காதீங்க. 5000 ரூபா வந்தது, நம்ம பணம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் இப்போ நகை நல்ல விலையில இருக்கு. அதனால பணத்தை டாஸ்மாக்ல போய் செலவழிக்காம ஒரு கொலுசு வாங்கிக்கோங்க, இல்லை வெள்ளி வாங்கிக்கோங்க. வெள்ளி 5000 ரூபாய்க்கு கட்டாயம் ஒரு நல்ல ஒரு கொலுசு கிடைக்கும். வெள்ளியோட விலை கூடிக்கிட்டே போகுது. இது நம்ம பணம், ஓட்டுக்காக கிடைச்ச பணம் நினைக்காதீங்க. இது உங்களுக்கான உரிமை தொகை. ஓட்டுக்காக வந்துச்சுன்னு நினைச்சு திமுக கிட்ட போய் ஏமாந்துடாதீங்க. அது ஒரு பெரிய திமிங்கலம். திமிங்கலத்துக்குள்ள நம்ம தலையை விட்டுட்டோம், வேற வழி இல்லை. அதனால ஓட்டுக்கு காசு 5000 ரூபா திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்கும் வரல, அதான் பிரச்சனையே. இவங்க அப்படி இப்படின்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி போடுறாங்க. ஏன்னா கஜானால் அவ்வளோதான் இருக்கு. கலெக்ஷன் ஆக ஆக அப்படி போடுறாங்க. ஒரு மாசம் கட்டாயம் டாஸ்மாகை இழுத்து மூடுங்க. தமிழ்நாடு பெண்கள் உங்கள்கிட்ட வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒரே ஒரு மாசம் உங்களால ஏதோ ஒரு காரணத்தினால இழுத்து மூடுங்க. தமிழ்நாடு பெண்கள் எந்த ஒரு கை நீட்டும் கேட்க மாட்டாங்க. வந்தாலும் உங்களோட திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. 5000 ரூபாய் நீங்க போடுவீங்க, திருப்பி வந்து அங்க இருக்க கலெக்டருக்கும் அனுப்பிச்சிடுவாங்க, இல்ல அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இதுதான் இப்ப இருக்கிற சிங்கப்பெண்கள், தமிழ்நாட்டு சிங்கப்பெண்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்த ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்கிற மனப்பான்மை மாறியே ஆகணும். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், முடியட்டும் திராவிட ஆட்சி.